ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரவணனும் கோமதியும் வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்போது கோமதி கேட்குறாங்க, டே இந்த மாதிரி வந்து கோர்ட்டில் என்னடா சொல்ல போகிற, அவள் வேணுன்ற மாதிரி சொல்லுடான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, தங்கமயில் எனக்கு வேணாம், அவள் பண்ண துரோகம் தான் எனக்கு ஞாபகம் வருது, என்னால் படுத்தா தூங்க கூட முடியலன்ற மாதிரி சொல்ல இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்காக யோசிச்சிட்டான்ற மாதிரி அழுகுறாங்க. அம்மா இன்னைக்கு நீங்கள் அழுகுறீங்கன்னு நான் முடிவு எடுத்துட்டேன், காலத்துக்கும் நான் தாம்மா அழுகணுன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு வராங்க. அங்கே வந்தால் என்ன பண்ணுறாங்க, தங்கமயிலும் அவங்க பாக்கியமும் வந்து அங்கே கோர்ட்டில் நிற்கிறாங்க. இதை பார்த்த கோமதி வந்து எதுவும் பேசாமல் நிற்க பாக்கியம் என்ன பண்ணுறாங்க, வக்கீலை பார்க்குறேன்ற மாதிரி போகிறாங்க. அப்புறம் சரவணனும் வந்து நான் போய் வக்கீலை பார்த்துட்டு வரேன்ற மாதிரி போகிறாரு. அப்போ கோமதி என்ன பண்ணுறாங்க, தங்கமயில கிட்ட போய் பார்த்துட்டு எதுவும் பேசாமல் அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போது இந்த கோர்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, சரவணனும் பாக்கியம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாங்க. பாக்கியம் சரவணனை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பத்தியா நீ என் பொண்ணை நீ என்னென்ன சொன்ன அவள் முழுகாமல் இருக்கிறதுக்கு, பற்றியா உங்கள் அம்மா ஸ்வீட்டெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க, அதே மாதிரி ஒரு நாள் வந்து வாமாயிலுன்னு என் வீட்டு வாசலில் வந்து நீ கெஞ்சுவேன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்ற மாதிரி சரவணனும் சொல்லிடுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு கேஸ் வந்து கோர்ட்டில் வந்தது. அப்போ ஜட்ஜு வந்து கேட்குறாங்க, தங்கமயில பார்த்து என்னம்மா நீ புருஷனோட வாழப்போறியான்னு கேட்க, இல்லைங்க எல்லா தப்பும் நாங்கள் தான் பண்ணோம், என் படிப்படியாகட்டும் வயசில் ஆகட்டும், நகை போலியாக போட்டதுல ஆகட்டும், எல்லாத்துலேயும் போய் சொல்லி நாங்கள் தான் கல்யாணம் பண்ணோம், அதுலேருந்து இந்த திருமண பந்தத்துலேருந்து என்னை விலக்கி விட்டுருங்கன்ற மாதிரி சொல்ல, இதே மாதிரி இவனும் சொல்கிறான், எனக்கும் வாழ சம்மதம் இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்போ கேஸை ஒத்தி வச்சிடுறாங்க. இதை வந்து வீட்டில் வந்து பாண்டியன் கிட்ட வந்து சரவணன் சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா நீங்கள் சேர்ந்து வாழ சொன்னீங்களே, நான் சொல்லியிருந்தேன் எனக்கு தான் சிங்காவை வந்து என்னை வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராமா போடுறா, அவங்க அம்மா நானா கோர்ட்டில் என்கிட்ட அப்படி பேசுகிறாங்க, இவன் நான் ஜட்ஜு முன்னாடி வந்து ட்ராமா போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கடைக்கு போகிறேன்ற மாதிரி கிளம்புறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.